Praise the Lord. God bless you all. எபேசியர் அதிகாரம் 1 கேள்விகள் மற்றும் பதில்கள். கேள்வி எண் 1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் யார்? பவுல். எபேசியர் 1:1. கேள்வி எண் 2. எபேசுவில் யாருக்கு பவுல் நிருபம் எழுதினான்? கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எபேசியர் 1:1. கேள்வி எண் 3. யாரால் எபேசியருக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று பவுல் கூறினார்? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். எபேசியர் 1:2. கேள்வி எண் 4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் டேஸ் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:3. கேள்வி எண் 5. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன். எபேசியர் 1:3. கேள்வி எண் 6. பிதாவாகிய தேவன் யாருக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள். எபேசியர் 1:3. கேள்வி எண் 7. பிதாவாகிய தேவனுக்குள் நாம் அன்பில் எப்படி இருப்பதற்காக நம்மை அவர் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார்? அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. எபேசியர் 1:4. கேள்வி எண் 8. பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை எப்பொழுது தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்திற்கு முன்னே. எபேசியர் 1:4. கேள்வி எண் 9. நாம் எதில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பதற்கு தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார்? அன்பில். எபேசியர் 1:4. கேள்வி எண் 10. பிதாவாகிய தேவன் டேஷ் முன்னே டேஷ்குள் நம்மை தெரிந்து கொண்டார்? பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4. கேள்வி எண் 11. தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை எதற்கு முன்குறித்திருக்கிறார்? சுவிகார புத்திரராகும்படி. எபேசியர் 1:6. கேள்வி எண் 12. தேவன் ஏன் நம்மை கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார்? தமது கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாகவும் தமது தயவுள்ள சித்தத்தின் படிக்கும். எபேசியர் 1:5 மற்றும் 6. கேள்வி எண் 13. பிரியமானவருக்குள் தேவன் நமக்கு தந்தருளினது எது? தம்முடைய கிருபை. எபேசியர் 1:5. கேள்வி எண் 14. பாவமன்னிப்பாகிய மீட்பு யாரால் நமக்கு உண்டாயிருக்கிறது? இயேசு கிறிஸ்து மூலமாய். எபேசியர் 1:7. கேள்வி எண் 15. இதனால் இயேசு கிறிஸ்துவின் பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினால். எபேசியர் 1:7. கேள்வி எண் 16. இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வரியத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிறது எது? அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. எபேசியர் 1:7. கேள்வி எண் 17. தேவன் எதை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணினார்? கிருபையை. எபேசியர் 1:8. கேள்வி எண் 18. தேவன் தம்முடைய கிருபையை எப்படி பெருக பண்ணினதாக பவுல் கூறுகிறார்?
சகல ஞானத்தோடும் புத்தியோடும். எபேசியர் 1:8. கேள்வி எண் 19. எவைகள் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும். எபேசியர் 1:9. பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது கூட்டப்பட வேண்டும்? காலங்கள் நிறைவேறும் போது. எபேசியர் 1:9. கேள்வி எண் 21. டேஷ் நிறைவேறும் போது விளங்கும் டேஷ் படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் டேஷ் சகலமும் டேஷ்குள்ளே கூட்டப்பட வேண்டும். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். எபேசியர் 1:9. கேள்வி எண் 22. தேவன் தமக்குள்ளே தீர்மானித்திருந்தது எது? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம். எபேசியர் 1:10. கேள்வி எண் 23. தேவன் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த அவரின் தயவுள்ள சித்தம் எது? காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். எபேசியர் 1:9 மற்றும் 10. கேள்வி எண் 24. முன்னே யார் மேல் நம்பிக்கையாக இருந்ததாக பவுல் கூறுகிறார்? கிறிஸ்துவின் மேல். எபேசியர் 1:11. கேள்வி எண் 25. எதற்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படி தேவன் தங்களை தெரிந்து கொண்டதாக பவுல் கூறுகிறார்? அவருடைய மகிமைக்கு. எபேசியர் 1:11 மற்றும் 12. கேள்வி எண் 26. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது எது? தேவனுடைய தீர்மானம். எபேசியர் 1:12. கேள்வி எண் 27. எதற்கு தக்கதாக தேவன் எல்லாவற்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி நடப்பிக்கிறார்? அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக. எபேசியர் 1:12. கேள்வி எண் 28. தேவனுடைய டேஷ் படியே நாங்கள் டேஷ் கிறிஸ்துவுக்குள் அவருடைய டேஷ் தெரிந்து கொள்ளப்பட்டோம். தேவனுடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எபேசியர் 1:12. கேள்வி எண் 29. ரட்சிப்பின் சுவிசேஷம் எது? சத்திய வசனம். எபேசியர் 1:13. கேள்வி எண் 30. எபேசியர் எதை கேட்டு விசுவாசிகள் ஆனார்கள் என்று பவுல் கூறுகிறார்? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. எபேசியர் 1:13. கேள்வி எண் 31. சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது எதால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று பவுல் கூறுகிறார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால். எபேசியர் 1:13. கேள்வி எண் 32. யார் தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள்? தேவனுக்கு சொந்தமானவர்கள். எபேசியர் 1:14. கேள்வி எண் 33. தேவனுக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு அச்சாரமாய் இருப்பது யார்? ஆவியானவர். எபேசியர் 1:14. கேள்வி எண் 34. நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருப்பது யார்? ஆவியானவர். எபேசியர் 1:14. கேள்வி எண் 35. எபேசியர் யாரின் மேல் விசுவாசம் வைத்ததாக பவுல் கூறுகிறார்? கர்த்தராகிய இயேசுவின் மேல். எபேசியர் 1:15.
கேள்வி எண் 36. யாரின் மீதுள்ள எபேசியரின் அன்பை குறித்து பவுல் கேள்விப்பட்டதாக கூறுகிறார்? பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும். எபேசியர் 1:15. கேள்வி எண் 37. எபேசியருக்காக பவுல் இடைவிடாமல் செய்தது என்ன? ஸ்தோத்திரம். எபேசியர் 1:16. கேள்வி எண் 38. பவுல் எபேசியரை டேஷில் நினைத்ததாக கூறுகிறார்? பவுல் எபேசியரை ஜெபங்களில் நினைத்ததாக கூறுகிறார். எபேசியர் 1:16. கேள்வி எண் 39. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன் யார்? மகிமையின் பிதா. எபேசியர் 1:17. கேள்வி எண் 40. பிதாவானவர் தம்மை எபேசியர் அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு எதை அளிக்க வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொள்கிறார்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை. எபேசியர் 1:17. கேள்வி எண் 41. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எபேசியருக்கு யார் தந்தரல வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொள்கிறார்? மகிமையின் பிதாவானவர். எபேசியர் 1:17. கேள்வி எண் 42. பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுக்கு உண்டாயிருக்கிறது எது? சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். எபேசியர் 1:18. கேள்வி எண் 43. தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது என்ன? நம்பிக்கை. எபேசியர் 1:18. கேள்வி எண் 44. தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்தது என்ன? தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. எபேசியர் 1:19. கேள்வி எண் 45. தேவன் யாரிடத்தில் தன்னுடைய வல்லமையை காண்பிப்பதாக பவுல் கூறுகிறார்? தம்மை விசுவாசிக்கிறவர்களிடத்தில். எபேசியர் 1:19. கேள்வி எண் 46. தேவன் எபேசியருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொள்கிறார்? பிரகாசமுள்ள மனக்கண்களை. எபேசியர் 1:19. கேள்வி எண் 47. விசுவாசிகளிடத்தில் தேவன் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும்படி எபேசியருக்கு தேவன் எதை கொடுக்கும்படியாக பவுல் வேண்டிக் கொள்வதாக கூறுகிறார்? பிரகாசமுள்ள மனக்கண்களை. எபேசியர் 1:19. கேள்வி எண் 48. தேவனுடைய வல்லமையின் டேஷ் இன்னதென்று எபேசியர் அறியும்படி அவர்களுக்கு டேஷ் கொடுக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார்? தேவனுடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று எபேசியர் அறியும்படிக்கு அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். எபேசியர் 1:19. கேள்வி எண் 49. எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்ந்திருக்கத்தக்கதாக தேவன் யாரை உயர்த்தினார்? இயேசுவை. எபேசியர் 1:20. இம்மையில் மாத்திரமல்ல டேஷ் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் தேவன் இயேசுவை உயர்த்தினார். இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் தேவன் இயேசுவை உயர்த்தினார். எபேசியர் 1:20. கேள்வி எண் 51. இயேசுவை பிதாவாகிய தேவன் எங்கு உட்காரும்படி செய்தார்? உன்னதங்களில் அவருடைய வலது பாரிசத்தில். எபேசியர் 1:21. கேள்வி எண் 52. எல்லாம் யாருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின். எபேசியர் 1:22. கேள்வி எண் 53. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய நிறைவான சரீரம் எது?
சபை எபேசியர் 1:23 கேள்வி எண் 54. சபைக்கு தலையாக தந்துள்ளப்பட்டது யார்? இயேசு கிறிஸ்து எபேசியர் 1:23. Thank you for watching.